புதிய டிவியில் வந்துட்டு இருக்கிற டிஎம்எஸ் டைம்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது, மிக சிறப்பாக இருக்குது. டிஎம்எஸோட மிக சிறப்பான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்காக என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட்டர் விஜயகண்ணன் பேசுகிறேன். நான் மதுரையில் இருக்கேன். 40 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். நான் நிறைய பேட்டி எடுத்திருக்கேன். ஆனால் டிஎம் சவுந்தரராஜனை பேட்டி எடுத்தது மறக்கவே முடியாது. ஒரு தடவை அவரை பார்க்கும்போது நான் கேட்டேன், சார் நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க, அதில் தப்பு இருக்குன்னு. நான் பாடினது தப்பு இருக்கா, பாட்டு வரியில தப்பு இருக்காரு. பாட்டு வரியில அப்படின்னு. அப்போ நீ எழுதினவனால கேட்கணும், பாடின என்னையும் கேட்குறேன்னாரு. இல்லை சார், அதில் ஒரு வரி தப்பா இருக்கு அப்படின்னு. சரி பாடி காமினாரு. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும் அப்படின்னு பாடி காமிச்சேன். இதில் என்னப்பா தப்பு இருக்குன்னாரு. சார், நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்னா பாடல் எதுக்கு சார் நலமானோம்? யாருக்கா பாடுறோமோ அவங்க தானே நலமாகணும். அப்போ நான் பாடும் பாடல் நலமாக்க வேண்டும் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. எப்பவுமே இந்த இக்கனா வரக்கூடாதுப்பா. இன்னொரு தடவை பாடுனாரு, பாடினேன். பாத்தியா, நலமாக வேண்டும்னு பாடினா நல்லா இருக்கு, நலமாக்க வேண்டும் அப்படின்னா என்னமோ ஒரு தடை இருக்கிற மாதிரி இல்லையா? அது தவிர எதுலையுமே இக்கனா வரக்கூடாதுப்பா. அதனால தான் நலமாக வேண்டும்னு நான் பாடினேன். கவிஞர் எழுதினதும் சரி, நான் பாடினதும் சரி, நீ கேட்டதான் தப்புன்னாரு. நானும் ஒத்துக்கிட்டேன். தப்பு தான் சார், நீங்கள் நான் வந்து தப்புன்னு ஒத்துக்க மாட்டேன். ஆனாலும் நீங்கள் பாடினது கவிஞர் எழுதினதோ தவறு இல்லை. ஏன்னா நீங்களாம் வந்து மிகுந்த அனுபவம் உள்ளவங்க இதில் இசை உலகத்தில் அப்படின்னு சொன்னேன். அதனால டிஎம்எஸோட பேட்டி, அவரை எடுத்த நிறையா பேட்டிகள் எடுத்திருக்கேன். ரொம்ப ஃப்ராங்காக பேசுவார், பயப்படாமல் பேசுவார், ஒரு தைரியசாலி. அவர் குரல்ல மாத்திரம் கம்பீரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலையும் கம்பீரம் இருந்தது. அதை மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. சார், எங்கள் சொந்த ஊர் ஆரம்பத்துலேருந்தே மதுரை தான். நாங்கள் 25 வருஷமாக ஸ்டிக்கர் வேலை பார்க்குறோம். ஸ்டிக்கர்னா 1000 கம்பெனி இருக்காங்கன்னா அதில் நாங்கள் வந்து ஸ்டிக்கரில் டை கட்டிங் பண்ணுறோம். டை கட்டிங்கிறது முதல்ல ஒரு மோனப்புள்ளியான விஷயம். ஒரு 8 வருஷமாக எங்கள் காரில் தான் சார் வருவார். டிஎம் சவுந்தரராஜன் சார் வந்தார். அவரே சொல்லிடுவார், ராஜனை கூப்பிடுங்க, அவர் தான் கரெக்டாக வண்டி ஓட்டுவார்னு. ஏன்னா மிதமாக கொண்டு போய் நேராக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ரூம் போடுவார், கரெக்டாக இறக்கி விட்டுருவோம். அப்போ நான் சார்கிட்ட, டிஎம் சார்கிட்ட பேசுகிறது வந்துட்டு நெருக்கமாக பேசுவேன். ஐயா, அந்த மாதிரி உங்கள் படத்தெல்லாம் நாங்கள் பார்த்து நிறையா மாறி இருக்கோம், ஆனால் நீங்கள் என்ன காசுன்றீங்களா, அது எப்படிங்க அப்படிமே. அதுக்கு அவர் கேட்டார், என்ன படம் பார்த்தீங்க, என்ன மாறினீங்கன்னாரு. நாங்கள் உன பட்டினத்தார் படத்தை அடிக்கடி அந்த பாட்டு கேட்போம். நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, இவையெல்லாம் கூட வருமா அங்கே, வராதையா வராது, நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லாது, நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. இந்த வரியை கேட்டு நாங்கள் கெட்டவனாக இருந்தால் கூட நல்லவனா மாறி இருக்கோம். ஆனால் இன்னும் அந்த காசாசை இருக்கு. ஏன் அப்படின்னா, அது நாடகம், இது ரியல்னாரு. முத்தை பத்தி திருநகை அந்த ஒரு பாட்டு வந்து ஒரு 8 கட்டையில் பாடியிருக்காரு. இன்னமும் அந்த பாட்டு பாடுறதுக்கு மதுரையிலையோ மற்ற எந்த வேலையும் கிடையாது. மற்ற இந்த சிங்கப்பூர், மலேசியா எங்கே போனாலும் இன்னும் அந்த ஐயா பாட்டு தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு.